Use headphones for better sound experience. ஏன்னா வீட்டு பக்கத்துல ஒரு கிறிஸ்டின் கோயில்ல திருவிழா. வெற்றி கொடி கட்டு நீ ஒரு வெற்றும் மடை முட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வேலைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது அப்படிலாம் இல்லை. ஸோ மக்களை நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்மிங்னா விவசாயம். நான் இந்த நவதி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ரிவெஞ்ச் நான் கொடுக்க போகிறது நான் உங்களுக்கு. அதாவது இங்கே இந்த இருக்கா இந்த ஓஸு இதெல்லாம் மாற்றிட்டு இந்த இடத்துல அப்படியே இருக்குல்ல ஒரு பாக்ஸ் போல் இடம், இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கீரை ஊற்று. என்ன கீரைன்னா சோப்பு கீரை. ஸோ நம்ம இனிமேல் நம்ம விவசாய வேலையை ஆரம்பிக்கலாம். டேய் தோன்றேன் கிரைனேட் வருதான்னு பாருவா. நீ என்ன கொத்தக்கூடாதுல அப்படி மண். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. என்ன ஒன்று பண்ணு, நான் எவ்வளோத்தையும் எடுக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை அப்படி நீங்கள் கிளிக்காண்டா, அது ஸ்டாண்ட் அதுக்கு தான் இருக்குது. மாப்பிள்ள தூங்கிட்டியா? நான் சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள, நான் மொத்தமாக புல்லை எடுத்துறேன், அதுக்கப்புறம் நீ உனக்கு கொத்து வேலையை போய் கொண்டா மாப்பிள்ள. நாம என்னைக்கு வந்திருக்கோம்னா குண்டு தோண்டம் வந்திருக்கோம். போலாங்கிட்டு டேய் நான் ஒழுங்காக வேறு பார்ப்போம். ஸோ மக்களே நீங்கள் வந்து பார்ப்பீங்க இப்போ நம்ம வந்து வெட்டிகிட்ருக்கோம். இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று தெரியுது, அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து இங்கே ஃப்ரேம் சரியா, அதை நோட் பண்ணாதீங்க, இதை நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க. நீ பேசப்படாது. ஸோ நம்ம வந்து இப்போ வெட்டிட்டுலாம் நம்ம வெட்டினதில் நம்ம கொஞ்சம் இங்கே கையில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கையில் ஒரு சுமால் வைல்டு ஆக்சிடெண்ட். அதனால் நமக்காக நம்ம பையன் வேலை பார்க்குறான். டிசியாக இருக்குது. டிசியாக இருக்குது அப்படின்னா டிசின்னு என்னன்னு தெரியாதுல்ல. டிசீஸா? எனக்கு டெசி தான் தெரியும். நீ எங்க வெட்டினு தெரியாது. அங்க நின்று இங்க விட்டு கோட ஞாபகம் இருக்கா? எனக்கே தெரியல எங்க போட்டேன்னு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ காய்ஸ், இங்கே உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தோன்றீங்கன்னா மண்ணை அது பேர் என்ன மண்ணை ஒதுக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொத்துறதா இருந்தால். ஸோ காய்ஸ், இவ தான் இவ்வளோ பேர் வந்து ஹெர்மாயினி, நம்ம ஹாரி பாட்டரில் உள்ள கேரக்டர் அவளுக்கு வச்சுருக்கோம். பாருங்க, இங்கே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட், நான் இந்த கூடாது. ஸோ மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இந்தியாவில் அதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுற இது இந்தியானா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம என்னது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் நைஜீரியாவாம். ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, நைஜீரியா பீப்புள் தான் இந்த கிழங்கு. இது வந்து நம்ம ஊரில் என்ன மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா புடுங்க புட்டுங்கிறல தெரிவிக்காங்க நீ இன்னைக்கு. டேய் என்ன நான் ஸோ மக்களே, நம்மளுக்கு பையன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்.
டாமி சர்ச். டாமி ஃபாஸ்ட். கமான் டாமி. நம்ம பையனுக்கு சோறு போட்டு வளர்த்து இல்லை பிஸ்கட். நான் உனக்கு ஈவினிங் பிஸ்கட் வாங்கி தரேன். ரொம்ப மோப்ப சக்தி வாய்ந்தவன் இவன். இவன் மூர்த்தி இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே மோப்ப சக்தி அதிகமானவன். கிழங்கு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தீனி திங்கிற ஐட்டம் எங்கெல்லாம் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். வெல்டன் டாமி. நான் உனக்கு கும்பி பாகம் பண்ண இருந்தால் இதில் தான் வைப்பேன். உன்னை அதில் உட்கார வச்சு கும்பி பாகம். கபீம் குபாம் குபாம் கபீம் கம்பி கும்பா கும்பா கம்பி பீம் கம்கு கம்கு பீம். ஸோ மக்களே, உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நிறைய பேருக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருந்திருக்கும். இதை இப்படி தானே, இது இப்படி இது நல்லா இருக்கு. இதை இப்படி வந்து பண்ணி நெத்தியில கழுத்துல இந்த மாதிரிலாம் போடுவாங்க சின்ன பிள்ளைங்க. கொலுசு மாலை, நெத்தி சுட்டி. இங்க பாத்தீங்களா ஜிமிக்கி மாலை. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. நீங்களும் சின்ன வயசுல பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதான் சுட்டி மாலை. ஸோ உங்களுக்கு நீங்களும் இந்த சின்ன வயசுல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியுதா? இது சோப்பு கலர். கேமரா திரும்ப தெரியாது. கேமரால தெரியல. அது இடையில தான் ஒரு ரெட் கலர்ல இருக்கு. இது சோப்பு கலர்ல இருக்கு. கொஞ்சம் சோப்பும் பிளாக் அந்த மாதிரி இருக்கும். கிரீன் கலர் இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு. நம்ம கிரீன் கலர் இருக்கு, ஆனால் அதெல்லாம் பண்ணதுக்கு டைம் இல்லை. ஓகே சரி போடு. மாப்பிள்ள தூங்கிட்டியா? தூங்கல, போய் தூங்கு. குழுக்கள் தான் விவசாயி. அது கிரஞ்செல்லாம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் சிலவங்க நம்ப மாட்டாங்க. நீ என்னன்னா கிரஞ்சுங்கிற அது எல்லா ஸ்கூல் லைஃப்லையும் 6th standard சயின்ஸ் புக்கில் வரும். விவசாயிங்களுக்கு அதாவது அட்டை அந்த பூச்சி எல்லாம் அதிகமாக. இதே மாதிரி கிரஞ்சுன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? நிறைய பேர் அது என்னன்னு தெரியாமலே பேசுறாங்க. நான் ஒன்ட்ட கேட்குறேன், கிரஞ்சுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? என்ன தெரியும்? பழைய விஷயங்களை பற்றி பேசி அது பூமர்ரா லூசு பையனே. இவனுக்கே இந்த பூமர் பையனுக்கே ஒன்றும் தெரியல. கிரஞ்சுன்னா அதாவது கிரஞ்சுனா கொஞ்சம் ரொம்ப சைல்டிஷ். அந்த மெச்சோரா இருக்கிறவனுங்களே மெச்சோரா இல்லாமல் ரொம்ப பைத்தியரதனமாக பண்ணுவானுங்கல்ல, பார்க்கறதுக்கு பிரதர்ன்னு பார்க்க மாதிரி இருக்கும்ல, அதான் கிரஞ்சு. அதுதான் தெரியல. இல்லை கமெண்ட்ஸ் வேணா கழுவி ஊத்துற மாதிரி தெரியல. ஆனால் நீ பூமருக்கு ஸோ மக்களே, நம்ம சேனலில் ஒரு 3rd இல்லைனா 4th வீடியோ நம்ம கீழே போய் ஸ்லோ பேமெண்ட் பிடிச்சிருப்போம்ல, அந்த மீனுங்க வளர்ந்து இப்போ அதுங்க பெருசாக அதுங்க வந்து ஒரு 2-3 பேட்ச் குட்டியெல்லாம் போட்டு காமிக்கிறோம். முடிஞ்சா பெருசையும் பிடி காமிப்போம், சரியா? ஸோ மக்களே, நம்ம காமி சின்னது இதோட பெருசு கிடக்கு. இது வந்து சின்னது, பெருசு வந்து அதான் மாட்டேங்குது. ஓகே, அதை விடு, ரிலீஸ் பண்ணிவிடு. இப்போ உங்களுக்காக தான் நம்ம பிடிச்சி காமிக்கிறோம், நீங்கள் பார்க்கணும். ஏன்னா போகிற வீடியோலையும் காமிக்கல, நம்ம குட்டி தான் மாட்டிடு. எந்த இடத்துல ஒரு சொல் வரும்பாரு. மாட்டிருந்துச்சு. சில்லு பார்த்து வெயிட் முடியல, அது துள்ளுதுல எப்படில, அது போய் பாவம்ல, அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இது வந்து இப்படி வாலில் கலராக இருக்கு. போயிருச்சு அது. ஸோ மக்களே, நம்ம இப்படியே பெருசை பிடிச்சிட்டோம்.
இதான் நம்ம இருக்கிறதுல பெருசு. எங்களுக்கு இது பெருசு தான். ஏன்னா ஒரு சின்ன இஞ்சில் பிடிச்சோம்ல, சின்ன ஒரு இஞ்சில் விட்டுரு. இதுதான் குட்டி போட்டு, இது குட்டி போட்டுருக்கு. ஆனால் அந்த குட்டி மட்டும் கண்ணு தெரியுமா? குட்டி தான் பிடிக்க முடியல, உங்களுக்காக பெருசு. ஆஹா, ஆனால் இன்னும் பெருசாக வளரும். அப்படியே ஃப்ரை பண்ணி தின்றுவோம். வர கொசு கடிக்கு. சரி, இப்போ என்னன்னா கோழி நீதான் கோழி கிண்டி நாசாக்கி இருக்கும்ல. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதை இந்த சுள்ளி எல்லாமே வெளியே பார்த்து இருக்க மாதிரி வைக்கணும். அப்போ கோழி மீன் குத்தமாக அது போயிடும், வளரும். வளர்ந்த பிறகு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கூடாரம் சைடு சுற்றி எதாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எடுத்துகிட்டு வர்றது. இதெல்லாம் பழைய மாடல் பழைய மெத்தடு. ஸோ மக்களை, நம்ம மேக்ஸிமம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இந்த இதெல்லாம் கொசு கடிக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த இடத்த கிளச்சி போட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் வாரி ஒரு சைடு மாற்றிட்டு அதுக்கப்புறம் விதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே மண்ணை போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது வந்து நம்ம எதுக்கு செட் பண்ணோம்னா இந்த வேறன அந்த சுள்ளி இதெல்லாம் எதுக்கு செட் பண்ண சொல்லு. கோழி இருக்குல்ல, கோழி அது சாப்பிட்ற தீவனத்துக்காக தோண்டி போட்டுருக்க இடம்லாம் கிண்டும். இப்போ அதனால இப்போ நம்ம இப்போ தோண்டி போட்டால் அதில் புழு எல்லாம் வரலாம், புழு பூச்சியெல்லாம் இல்லை, அது திங்கிறதுக்காக தோண்டும். அப்போ நம்ம போட்டதில் வேஸ்ட் ஆயிடும். அது கொத்தாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அதில் அப்படி போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஏன் முன்ன பண்ண பார்க்கலாம், கொசு கடிக்குது. அதனால தான் நல்லா கொசு கடிக்குது. கொசு கடிச்சப்போ கால்லாம் வீங்கி கன்றாவியாக இருக்குது. கால்லாம் பார்க்குறது அப்படியே கிழங்கு வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சி. அதுவும் இல்லாமல் ஒரு வின்டர் சீசன்னாலே தெரியல, காலெல்லாம் பணமாக வரைஞ்சிக்கலாம்.